Namaste, welcome to Nifia's Online Hindi. Shabari Vanavika's Level 2 Part 9 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி Part 8 வரைக்கும் பார்த்தாச்சு. அது வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு Part 9 லெசன் பண்ணுங்கள். லக், சக், சுக். இது ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எந்தெந்த டேர்முக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத புரிச்சுக்கோங்க. லக் தொடக்கம், சக் இயல்தல், சுக் முடிதல். இங்கிலீஷில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லக் ஸ்டார்ட், சக்னா கேனு, சுக்னா ஓவர் ஃபினிஷு. அதாவது நம்ம சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் முழுமையாக புரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த லக் போடலாம். யூ கேன் டூ திஸ், உன்னால் இது செய்ய முடியும்னு சொல்கிறதால யூ கேன் டூ திஸ், வி கேன் கோ தேர். அந்த கேன் வர்ற இடத்துலலாம் சக் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். எங்கெல்லாம் கேன் வருதோ அங்கெல்லாம் சக் பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த ஃபினிஷ் ஓவர், ஸோ முடிய போகுது, முடிஞ்சிடுச்சு, அந்த மாதிரி இடத்துலலாம் சுக் அப்படின்றத பயன்படுத்த போகிறோம். நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு. அட் த சேம் டைம் சென்டென்சஸ் பார்த்துட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். 2 to 3 டைம்ஸ் நீங்களும் பேசி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீ வேலையை முடித்தாயா? டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க்? கியா தும் காம் கர் சுகே ஹோ? பாருங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள். நீ வேலையை முடித்தாயா? நீ, ஸோ தும், வேலைனா என்ன? காம். ஸோ ஒர்க்னாலே டூயிங் தானே. ஸோ காம் கர், முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபினிஷிங் என்ன? சுக்கே. சுக்கே ஹோ. நீங்கள் கியா போடாமலும் சொல்லலாம். ஆனால் கியா போடாமல் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்குற ஃபார்மேட் வந்து அந்த கொஷின் ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். தும் காம் கர் சுக்கே ஹோ. ஸோ கொஷின் கேட்குற மாதிரி டோனில் கேட்டிங்கன்னா ஓகே. அப்படி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் கியா சேர்த்துக்கிறது நல்லது. கியா தும் காம் கர் சுக்கே ஹோ. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பாருங்கள். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு ரீடிங், நான் படித்து முடித்தேன். மை பட் சுக்காகும், சுக்கானா எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் படித்து முடிச்சிட்டேன். மே பட் சுக்காகும். இங்கே வந்து அகெயின் பாருங்கள், தும் வந்தால் ஹூ போட்டிருக்கோம், மே வந்தால் ஹூ போட்டிருக்கோம். இது வந்து நார்மல், எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற ரூல் தான். நீங்கள் வென்று விட்டீர்கள். யூ ஹாவ் ஒன். இப்போது ஆப் ஜீத் சுகே ஹோ. ஸோ அதாவது ஆல்ரெடி நம்ம வின் பண்ணிட்டோம், அது முடிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால சுக்கே. ஆப் ஜீத் சுகே ஹை. ஜீத்னா என்ன? ஒன். ஆப் ஜீத் சுகே ஹை. நெக்ஸ்ட்டு, த கவர்மெண்ட் ஹாஸ் சேஞ்ச்டு, அரசு மாறிவிட்டது. ஸோ சேஞ்ச்டு, ஆல்ரெடி மாறிடுச்சு. ஸோ சுக்கி. சர்க்கார் பதில் சுக்கி ஹே. சர்க்கார்னா என்ன? கவர்மெண்ட். சர்க்கார் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட். நீங்கள் சர்க்கார்னு சொல்லிட்டு விஜயோட படம் கூட ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த சர்க்கார் அப்படின்னா அரசு, கவர்மெண்ட். பதல்னா சேஞ்ச்டு. ஓகே, சர்க்கார் பதில் சுக்கி ஹே. நெக்ஸ்ட்டு, இந்தியா ஹாஸ் இம்ப்ரூவ்டு இன் எவ்ரி வே. பாரதம் எல்லா விதத்திலையும் வளர்ந்துள்ளது. ஸோ பாரத் ஹர் தரஹ்னா இன் எவ்ரி வே. बढ़ चुकी है. बढ़ चुकी ना इम्प्रूव्ड. பாரத் ஹர் தரஹ் பட் சுக்கி ஹே. ஹர் தரஹ்னா எல்லா இடத்துலையுமே, எல்லா விதத்தில் பார்த்தாலுமே பட் சுக்கி ஹே, இம்ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு, ஹீ ஹாஸ் ஃபினிஷ்டு ஈட்டிங், அவன் சாப்பிட்டு முடித்து விட்டான். வ கானா கா சுக்கா ஹே. வஹ் கானா, கானானா ஃபுட்டு, கானா ஈட்டிங். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டான். கா சுக்கா ஹே. இந்த சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் புதுசாக தான்ப்பா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வேறு ஃபார்மேட் படிச்சிங்க. இப்போ இந்த கர், சுக்கு, லக் இதெல்லாம் படிக்கிறீங்களா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிச்சயமாக நல்லா புரியும். அதனால் இது என்னடா இது டிஃபிகல்ட்டாக இருக்கே அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் படிங்க. நீங்கள் படிக்க தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, நீ குளித்து விட்டாயா? ஹாவ் யூ ஃபினிஷ்டு பாத்திங்? கியா தும் நஹா சுக்கி ஹோ? கியா தும் நஹா சுக்கி ஹோ? மழை பெய்ய தொடங்கியது. த ரெயின் ஹேஸ் ஸ்டார்டட். இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் நம்ம ஃபினிஷ்டுன்னு படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஸ்டார்ட்னு படிச்சிருக்கோம். இப்போ மழைக்கு என்ன ஹிந்தியில்? பாரிஷ். பாரிஷ் ஹோனே லகி ஹே. ஹோனே லகினா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது தான். ஸோ மழை பெய்ய தொடங்கி விட்டது. ஸோ அந்த தொடங்குதல் தான் லகி. பாரிஷ் ஹோனே லகி ஹே. நெக்ஸ்ட்டு, ஐ ஹாவ் ஸ்டார்டட் ரைட்டிங், நான் எழுத தொடங்கியுள்ளேன். மை லிக்னே லகாகும். மை லிக்னே லகாகும். இங்கே லகா லகி எது வேணால் ஓகேங்க. இவங்க வந்து மேலுக்கு கொடுத்துருக்காங்க, மேல் ஜெண்டர் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மை லிக்னே லகாகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிறுமிகள் சண்டையிட தொடங்கி இருக்கிறார்கள். ஸோ கேர்ள்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஃபைட்டிங். லடுக்கியான் லட்னே லகி ஹே. லட்னேனா என்ன? ஃபைட்டிங். ஸோ லடுக்கியான் லட்னே லகி ஹே. ஃபார்மர்ஸ் ஸ்டார்டட் வின்னிங். விவசாயிகள் வெல்ல தொடங்கி விட்டார்கள். ஸோ ஸ்டார்டட் வின்னிங்.
किसान जीतने लगे हैं किसान என்ன farmer किसान जीतने लगे हैं ஸோ இங்கே விவசாயிகள் அப்படின்னு இருக்கிறதால ப்ளூரல் இருக்கிறதால ஜீத்னே லகே அப்படின்னு கொடுத்துருக்கோம் லகே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பீப்புள் ஹாவ் ஸ்டார்டட் ப்ரொடெக்டிங் த நேச்சர் மக்கள் இயற்கையை காக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஸோ பீப்புள்னா என்ன மனுஷ்ய பிரகிருதி அப்படின்னா நேச்சர் பிரகிருத்தினா என்ன நேச்சர் प्रकृति को बचाने लगते हैं बचाने ना टू प्रोटेक्ट कापात्றது சரிங்களா बचाने ना प्रोटेक्ट सो मनुष्य प्रकृति को बचाने लगते हैं नेक्स्ट आई हैव स्टार्टेड लविंग यू நான் உங்களை நேசிக்க தொடங்கியுள்ளேன் ஸோ मैं आपसे प्यार करने लगा हूँ मैं आपसे நான் உங்களை प्यार करनेना ஸோ அதாவது லவ் பண்ணேன் சரிங்களா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கர்னே லகாஹூ நெக்ஸ்ட்டு குழந்தைகள் 3 வயதில் எழுத தொடங்குகிறார்கள் சில்ட்ரன் ஸ்டார்ட் ரைட்டிங் அட் த ஏஜ் ஆஃப் 3 ஸோ குழந்தைகள் பச்சே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம் குழந்தைகள்னா என்ன பச்சே 3 साल में 3 साल सालना ईयर ஸோ 3 இயர்ஸில் லிக்னே லகுத்தே லிக்னேன்னா எழுத ஸோ தமிழில் தான்ப்பா சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் இவ்வளோ பெருசு இருக்கோன்னே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் பச்சே 3 साल में लिखने लगते हैं அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஐ கேன் சிங் என்னால் பாட இயலும் என்னால் ஐ கேன் ஸோ கேன் தான் என்ன யூஸ் பண்ணணும் சக் मैं गाना गा सकता हूँ मैं गाना गा सकता हूँ ஸோ இது வந்து மேல் ஜெண்டர் சொல்கிற மாதிரி இருக்குது ஃபீமேல் ஜெண்டர் வரும்போது मैं गाना गा सकती हूँ அப்படின்னு வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வாட் கேன் யூ டூ நோ நீ என்ன செய்வாய் நீ என்ன செய்வோம் வாட் கேன் ஸோ கேன் வந்தாலே சக் तुम क्या कर सकते हो तुम क्या कर सकते हो நெக்ஸ்ட்டு பெண்களால் இன்று எல்லாம் செய்ய இயலும் லேடிஸ் கேன் டூ எவ்ரி திங் டுடே ஸோ லேடிஸ் ஸோ பெண்கள் என்ன ஸ்திரியா ஸ்திரியா ஆஜ் இன்னைக்கு என்ன ஆஜ் சப் குச் எல்லாமே கர் சக்தி ஹே ஸ்திரியா ஸோ இங்கே வந்து ஃபீமேலை மென்ஷன் பண்ணியிருக்கிறதால இங்கே வந்து தீ கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்திரியா ஆஜ் சப் குச் கர் சக்தி ஹே நெக்ஸ்ட்டு கிட்ஸ் கேன் கிளைம் த மவுண்டைன் குழந்தைகள் மலைகளில் ஏற முடியும் கிட்ஸ்னா என்ன குழந்தைகள் பச்சே பஹாடோ மீன்ஸ் மவுண்டைன்ஸ் ஓகே பஹாடோ மீன்ஸ் மவுண்டைன் பர் चढ़ सकते हैं चढ़ना என்ன ஏறுதல் ஓகே चढ़ सकते हैं climb next anything may happen tomorrow நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கும் कल कुछ भी हो सकता है कुछ भी ना எது வேணாலும் வாட் எவர் ஸோ कल कुछ भी हो सकता है कुछ भी next this work can be finished very quickly இந்த வேலை வெகு விரைவில் முடியும் सो यह काम बहुत जल्दी हो सकता है बहुत जल्दी यह काम बहुत जल्दी हो सकता है जल्दी ना சீக்கிரம் இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ यह काम बहुत जल्दी हो सकता है ஓகே நம்ம இந்த லெசன் பார்த்துட்டோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த லெசன் கொஞ்சம் ஒரு பர்சன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவே சும்மா லிசன் பண்ணுங்கள் ஒரு 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசி பாருங்கள் அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி படிக்கிறச்ச ஏதாவது டவுட் வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் இட் வில் பி வெரி வெரி என்கரேஜபிள் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ தன்யவாத்